உள்ள ஒரு அருமையான பாடல், எல்லாருமே ரசிங்க. படமும் சூப்பர் ஹிட் மாஸ்டர்ங்கிறது. அடேங்கப்பா, விஜய் மாதிரியே ஒருத்தர் டான்ஸ் ஆடினாரு. அடேங்கப்பா, அவர்லாம் எதிர்காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமாவே டிவிலே ஒரு பெரிய நட்சத்திரமா வருவார். அவர் முகத்துல அப்படி இருக்கு, அந்த முகப்பாவனே, அந்த ஆடுற ஆட்டம் பின்னி இருக்கிறார். ஏன்னா ஒரு பாட்டை ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 நாள் எடுக்கிற பாட்டை 5 நிமிஷத்துல எவ்வளவு அட்டகாசமா சிறப்பா ஆடிருக்காரு. எத்தனை பாட்டுக்கு வந்து ஆடுறாரு, உண்மையிலே சிறப்பான விஷயம். அடுத்த என்ன, அந்த பாட்டிக்கு ஒரு நன்றி சொல்றேன். பாட்டி சொல்லுச்சு, நீ அந்த மீனா உங்களுக்கு ஒரு நாளைக்கு கூட்டு வந்து பூரி எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இப்ப நாங்க பூரி சுட்டு வச்சிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா பூரி மசாலா எங்க வீட்டுல தான் வந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. அந்த பாட்டி உங்களுக்கு உங்க பேர் என்ன? ராஜலட்சுமியா? அதே இப்ப ராஜலட்சுமி பாட்டிக்கு நன்றி, எனக்கு பூரி தரேன்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்னன்னா, நாங்கெல்லாம் முதலாளிங்க, நீங்கெல்லாம் தொழிலாளிங்க, நீங்கெல்லாம் நல்ல வேலை செஞ்சாதான் நாங்களாம் பார்த்து ஏதாவது கொடுப்போம். ஏன்னா அடுத்து மிமிக்ரி பண்ண போறான்னு என்ன நினைக்காதீங்க. நமக்கு நடிப்பே வராது, ஆனா நடிக்கிறேன். டான்ஸே வராது, ஆனாலும் டான்ஸ் ஆடுவேன். டிரைவிங்கே தெரியாது, ஆனாலும் ரோட்ல வண்டி ஓட்டுவேன். இது என்னோட கெட்டப்பு, கேரக்டர். இப்ப என்னன்னா, அடுத்து நம்ம தம்பி சந்துருன்னு ஒருத்தர் மிமிக்ரி பண்ண வருவார். கேரளால இருந்து. கேரளா கிடையாதுங்க, அவர் தமிழன் சொல்லிருக்காரு. நம்ம பார்டர் தமிழன் சொல்லடா தலைவர், அவர் தமிழ் நல்லா பேசுவாரு. ஊட்டி ஆப்பிள் மாதிரி அவர் பார்க்கும் போது அவர் ஒரு ஹீரோ லுக்ல இருக்கிறாரு. வந்தோடனே வந்து தலைவா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான். யாருக்கு மிமிக்ரி பிடிக்கும், என்னென்ன வாய்ஸ் வேணுமோ அவரை கேட்டுங்க. அவர் பட்டையை காப்பாரு, உங்களை மகிழ்விக்கிறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தண்ணி பாட்டில் மட்டுமே 2-3 பாட்டில் குடிச்சிட்டாரு. அவர் இப்பதான் ஸ்டேஜுக்கு போட்டுறோம். அண்ணே பொம்மனே கலக்குறீங்க, ஆனா நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் இவ்வளவு இருக்குன்னு தெரியாது. போன நிகழ்ச்சியோட இது சூப்பரா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை வந்து அந்த ஆலயத்தில் அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமா நாங்க வித்தியாசமா கொடுப்போங்கிறது எங்களோட நம்பிக்கை. அது ஹைடெக் பிரபு சார் வந்து அதுக்குண்டான விஷயங்கள் அவர்கிட்ட நான் போன் பண்ணேன் 4 மணிக்கு. அண்ணே எங்கன்னே இருக்கீங்கன்னா, அது டிராபிக்ல மாட்டிட்டேன், காலையில ஒரு பிரச்சனை, ஒரு 30,000 ரூபாய் போச்சு, ஒரு 22,000 ரூபாய் அவுட்டு. அவங்க பேசும்போது இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இங்க வந்து சிரிச்ச முகத்தோட வீடியோ எல்லாம் எடுத்து சந்தோஷமா இருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி பிரபு சார். அடுத்து நம்ம சந்துரு அவர்களை கை தட்டி ஆரவாரத்தோட மேடை கழிக்கிறோம். வெல்கம் சந்துரு சார். சந்துரு சார் என்ன ரெஸ்பான்ஸ் பா, சூப்பர். என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதுல நான் ஆனந்த கண்ணீர் தான் பார்க்கணும். ஹலோ செகி, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, என் பேர் சந்திரு, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்றாங்க. பண்றதை பார்த்து நீங்க கை தட்டுங்க. ஓகே, அப்புறம் ஆதித்யா டிவி, அப்புறம் ஜி தமிழ், அப்புறம் சன் டிவிலலாம் ஒரு ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன். காமெடி கிளப்ஸ் ஜி தமிழ்லாம் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நடிகர்லாம் கூப்பிட்டு வரலாமா, என்டர்டைன் பண்ணலாமா? ரெடியா? ரெடின்னு சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன், கை தட்டினா தான் பண்ணுவேன். ஓகே ஓகே, நம்ம விஜய் வருவாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் கூட்டலாம். அதிசய விழாவுக்கு வரது தாய்ப்பார்கள், நண்பர்கள், வாழைக்கும் தெய்வ தமிழ் மக்கள், ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம அருள்மிகு ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலய அறக்கட்டளை சார்பாக இன்னைக்கு திருவிழா பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அன்னதானெல்லாம் போடுறாங்க, மக்கள் எல்லாம் சந்தோஷமா யூனிட்டி எல்லாம் ஒன்னா இருந்து இந்த திருவிழா நடத்துறாங்க. அதுக்கு ஒரு பேரை கைத்தட்ட கொடுங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப சொன்னாங்க வந்தா ரொம்ப மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சொன்னாங்க. வந்துட்டேன். ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சுதான். இங்க நான் வச்சதுதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை கப்சிப்பிட்டு அப்படியே ஃபாலோ போட்டோம். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவுடி தலை பட்டு நினைச்ச உட கட்ட துடப்பா வெட்டி கழிச்சு போடுறோம். டைகர் கா ஹகோல். ஓகே, அடுத்து நம்ம ரஜினி சாரை வந்து எல்லாரும் எந்திரன் படம் பார்த்திருப்பீங்க. சிட்டி ரோபோவா, சிட்டி ரோபோ வந்து கூப்பிட்டு வந்தா எப்படி பண்ண வருவாங்க. இட்டாச்சி சனா தலை சுத்துதா, இப்ப சுத்து பாரு. சஜஸ் ரோபோ. அந்த ரூமுக்கு வேற ரோபோ சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து கரண்ட் கட்டு ஜெட்ல தேடி வசீகரன் இருக்கதான் இருக்கா. டாக்டர் வசீகரன் டியா வந்துட்டேடா, உன்னை வலிக்காம கொள்ளுவேன், நான் கண்டுபிடிச்சா ஓ சாவு கொடூரமா இருக்கும். நன்றி. ஓகே, நம்ம சூப்பர் ஸ்டாரோட பெஸ்ட் போயிருப்பாரு. அடுத்து சூப்பர் ஸ்டார் வந்து அடுத்து யார் வருவா? அவரு அடுத்த சூப்பர் ஸ்டார்
நான் சொல்றதே அடுத்து நம்ம உலக நாயகன் வராரு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ற பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா எல்லாம் நீங்க எல்லாம் நல்லா படிச்சு அடுத்த லெவலுக்கு வரணும். நீங்க என்னோட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். என்ன பண்ணலாம்? பாட்டு பாடலாமா? பாட்டு பிடிக்குமா? பாடுறேன். எல்லாம் பாட்டு பாடினா எல்லாரும் கை தட்டணும். ரெடி? 1 2 3 தக 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 தின தின திரு நக 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 திக்கிட்ட தான 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 தக்கிட்ட தக்கிட்ட திக்கிட்ட தான தாக்கு தான திக்கிட்டி தக்கட தீதி தான தான தெந்ததான தான தான தெந்ததான தான தான தெந்ததான அபிநவ வீர அபிநய ராஜ கோகுல பாலா கோடி பிரகாஷ் விரகநாத ஸ்ரீ ரக்ஷதபால எத்தனை முறை நானே கிச்சாவை பித்தவனை என்னை அப்பன் தாய்ந்த சூடிய வாடலை சூடிய வாக்கல வாடிய சிந்தை கரும்பத்தா பூதத்தியாக பணிந்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாய் ஆயிரத்தம்மாயா நீவா ஆயிரத்தம்மாயா நீவா ஆயிரத்தம்மாயா நீவா சரி காற்றுங்க அது வாடும் அது தினம் உனக்காக ஏகு ராடாதான் உனக்கு ராடாதான் உனக்கு ஒரு ராடாதான். அவ்வளவுதான். இல்ல யாரோ லாஸ்ட்ல யாரோ பத்தல பத்தம் சொல்ற மாதிரி இருக்காது. கேட்கல பத்தலையா பத்தலையா? இல்ல நீ பத்தலம் சொன்னா பாட்டு பாடிட்டு ரெடி. பத்தல பத்தல புட்டியும் பத்தல புட்டியும் பத்தல மத்தல வராது சுத்த மத்தல வராது அரா குத்துரங்கம்மா பத்த புள்ள நீ சத்துரு வராது நீ உதாருடாது மௌன அவன் ஒட்டால கட்டிச்சான்னு இவன் முடிச்சவைக்கு பிரேம ஒன்னான பர சொக்கா திருடி பிளேடு பக்கரி நாமு அவன் சரக்கடிக்கும் சோமு இவன் சுண்டி சோறு சீனு நல்லா போட கோடு போட்டு மூக்குறிஞ்ச டீமு டாய் பட்டு டிங்கரிங் செய்யாத கெட்ட பொம்பளையா நம்பி ஏமாந்து கூடாது தாராந்து கூடாது அதுல கிண்ணு கூடாது இத தொட்டுன்னு துண்டாது நீ எத்தனி குச்சாலும் இங்க பட்டுனி கூடாது. ஏறிக்கொள்ளாம் வேடு எல்லாம் பிளாக்கு போட்டு வித்தாக்கா நாரி போகும் ஊரு தனம் சின்ன மலை வந்தாக்கா ஒய்யாரமா தலக்கா ஒதுங்கி போற கண்ணால இறங்கி வந்து வேலை செஞ்சா நாடு மாறு தன்னால குள்ளனறி மாம்பு கெடுக்கது வேங்கேமு தல்லா தலை தல்லா தலை தல்லா தலை தாளே. நல்லா இருந்துச்சா? நன்றி. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி தோனியை பத்தி சொல்லுவாங்க, அவர் எப்படிங்க அவ்வளவு கூலா இருக்காரு அப்படின்னு. அவர் வந்து வெற்றியை பார்ப்பதில்லை. தோனி அவர் வந்து வெற்றியை பார்ப்பதில்லை. வந்து விளையாடணும், நம்ம வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிடணும் இருக்கு. அதனாலதான் அவர் இன்னும் செஞ்சுரி அடிச்சுட்டு பெரிய லெவல்ல இருக்காரு. சோ நம்ம அப்படி இல்லை, நம்ம எதிரி என்ன பண்றான், அப்புறம் படம் மட்டும் எப்படி ஓடி இருக்கு, இவர் படம் ஓடலையே அப்படின்னு சொல்லி அடுத்தவன் என்ன பண்றான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வேலையை கரெக்டா செஞ்சா கண்டிப்பா அந்த கடவுள் நமக்கான ஊதியம் கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஓகே, அடுத்து நம்ம தளபதியை கூப்பிடலாமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நண்பர் ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன நண்பா, என்ன நன்றி. இவ்வளவு நாளா நான் தான் உங்களை நெஞ்சில குடி வச்சிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, நீங்க தான் உங்க மனசுல என்ன குடி வச்சிருக்கீங்க. அவன் வந்தவன் சினிமாவில் பேசுறான்னு நினைக்க வேணாம். நான் உண்மையிலே உணர்ந்து ஃபீல் பண்ணி தான் சொல்றேன். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? என்னால என்ன செய்ய முடியும் நண்பா? என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட உங்க அன்புக்கு ஈடாகும். You guys are bloody sweet, ma. Bloody sweet. நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. தேல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவந்தடுக்கும் ஏன் ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா. கரநடுங்கன்னு பற அடிக்கணும் நான் ஆடத்தான், விரல் எடுக்கல தீபந்தம் நான் ஏத்தத்தான். 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவ கொண்டாடா சியசடிக்க. கேடா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தணிக்க. தொடட்டம் 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 தொடட்டம்
அப்புறம் பாட்டு பாடியாச்சு. அடுத்து என்ன? டான்ஸ். அம்மாக்கு டான்ஸ் எல்லாம் வராதுங்க. அப்படி நானும் சொல்ல, விஜய் சொல்ல மாட்டாரு. ஒரு குட்டி கதை சொல்லிடலாமா? குட்டி, நம்ம எங்க போனாலும் ஒரு குட்டி கதை சொல்லிடுவோம். ஓகே. ஒரு காட்டுக்கு, நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, ஒரு காட்டுக்கு 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. அந்த காட்டுல மானு, முயல், இந்த யானை, மயில், இந்த காக்கா, கழுகு, காடுனா இதெல்லாம் இருக்கும்ல, அதனால சொன்னப்ப அந்த காட்டுக்கு 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. ஒருத்தர் கையில வில் அம்பு எடுத்துட்டு போறாரு, இன்னொருத்தர் கையில ஈட்டி எடுத்துட்டு போறாரு. அந்த வில் அம்பு கொண்டு போனவர் ஒரு முயலை அடிச்சு தூக்கிட்டாரு. அந்த ஈட்டி எடுத்துட்டு போனவர் ஒரு யானைக்கு எய்ம் பண்றாரு, பட் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த திரும்பி 2 பேரும் ஊருக்குள்ள வர்றாங்க. ஒருத்தர் கையில முயலோட, இன்னொருத்தர் கையில வெறும் வேலோட. இந்த 2 பேர்ல யாரு அச்சீவர் நினைக்கிறீங்க? யாரு கெத்துன்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த யானைக்கு எய்ம் பண்ணி தவற விட்டாரு பாத்தீங்களா, அவரு தான் அச்சீவர்னு சொல்றேன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை அடையிறது வெற்றியில நண்பா. நம்மனால எதை ஈஸியா ஜெயிக்கவே முடியாதோ அதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், அது என்ன தவறுகள்? ஒரு சின்ன பையன் தன்னோட அப்பா சட்டை எடுத்து போட்டுக்கிறான், அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்கிறான், அப்பாவோட சேர்ல ஏறி உட்காந்துக்கிறான். அந்த சட்டை அவனுக்கு செட்டே ஆகல, வாட்ச் தொடன்னு இருக்கு. அந்த சேர்ல உட்காரலாமா வேணாமா, அதுக்கு நம்ம தகுதி இருக்கா இல்லையா, எதுவுமே தெரியலையா. ஏன்னா அப்பா சட்டை, அப்பா மாதிரி ஆகணுங்கிற ஆசை, கனவு. சோ நீங்களும் உங்களோட வெற்றியை நோக்கி பயணிச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். வெற்றி தோல்வி வரும் போகும், முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. வாழ்க்கையில மட்டும் இல்ல, வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். என்ன நண்பா, கரெக்டா? ஓகே, நன்றி, தேங்க்யூ. ஓகே, நம்ம தளபதி வந்தா இருக்கு, நம்ம தலை வராது. தலை தோண்டி இல்ல, தலை அடிச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செல்லப்பட்டு எப்பவும் ஓடி பிடிச்சு விளாடலாமான்னு கேட்பல. இப்ப விளாடலாம் ராசாத்து. அதோ பின்னாடி நிக்கிறாங்க பாரு, அவங்க எல்லாம் அந்த பிக் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டுங்க. அவங்களை பிடிக்கிறதுக்குள்ள ஓடுறா பார்க்கலாம். நான் எவ்வளவு நாள் தான் நல்ல வளம் நடிக்கிறது. இன்னொரு நிமிஷம் நீங்க இருந்தா உன் தலை இருக்காது சார். சொல்லுங்க சார், மக்கள்கிட்ட யாராச்சும் ஓடிபி கேட்டா தயவு செய்து கொடுக்காதீங்க. கார்டு மேல 16 நம்பர் கேட்பாங்க, தயவு செய்து அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்க பேங்க்ல உங்களுக்கே தெரியாம நிறைய 10 ரூபா 15 ரூபான்னு எடுத்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லை. கேட்டா 15 ரூபா தானே, போனா போட்டும் அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஆனா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 15 ரூபா போனா அது எத்தனை கோடி ஆகுது ஒரு துணிவு படத்துல தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாரும் அலர்ட்டா இருங்க, நல்லா இருங்க, சுத்தி இருங்க, எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துங்க. நம்ம கூட நல்லா பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கு நம்மளா பார்த்துப்போம். ஏன்னு நான் சொல்றது. தேங்க்யூ. ஓகே, அடுத்து உங்களுக்கு பிடிச்ச நம்ம புரோட்டா சூரி பிடிக்கும் எல்லாருக்கும். புரோட்டா சூரி வந்து பேசுவாங்க. மாமா தர்க்கசுன்னா சிங்கம் இருக்கணும், சபையினா எங்க தங்கம் இருக்கணும். நீங்க கல்லாட்ட ஆடுங்க. அம்மா இந்த பாட்டு அம்மா சொன்னாக்காங்க புரிஞ்சுக்க. பின்னாடி பிரச்சனை ஆயிரும் சொன்னாக்காங்க. மாமா தலை துண்டா கழுத்து துண்டா தும்மா பிரிச்சு வச்சுருவோம் மாமா. ஓகே மாமா. ஐயா அன்னைக்கு காலையில ஐயா இங்க இருக்கீங்க ஐயா, விட்டுருங்கய்யா ஐயா, அந்த பச்சை பிள்ளையா விட்டுருங்கய்யா ஐயா, பாவங்கய்யா, பச்சை பிள்ளைய விட்டுருங்க ஐயா, சொன்னா கேளுங்கய்யா ஐயா, ப்ளீஸுங்கய்யா விட்டுருங்கய்யா ஐயா. காலையில கத்தியும் கை மற்ற பிள்ளைய காப்பாத்தி சைக்கிள்ல கூட்டு போனோம். கொடை விட்டுக்காரங்க வலி மத்தி சின்ன பொண்ணு பார்க்காம கத்தி எடுத்து குத்து வந்தாங்க. ஆனா வேணாம்னு விட்டுருங்க, சின்ன பிள்ளை விட்டுருங்க. காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் சொல்றத காதுல வாங்காம அந்த பிள்ளைய கொண்டு ஆய்ப்பாட்டு ஓண்டிக்கிட்டு இருந்தாயா. பாப்பான்னு அந்த பக்கம் திருப்பிக்க நான் தலையை பிடிச்சி தரத்துல எடுத்துட்டு போய் மரத்துல மட்டும் கையில எடுத்து கழுத்து போட்டு கொண்டே விட்டீங்கயா ஐயா. உங்களை கூட நேற்று கொல்லான்னு பார்த்தீங்க, ஆனா முடியலங்கய்யா. நன்றி எல்லா மக்களுக்கு, எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் ஹாப்பியா இருங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்து நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து பேசுறாங்க. சூப்பர் பசங்களை எங்கடா நீங்க எவ்வளோவா செம்மையா எனர்ஜி, சூப்பர் எனர்ஜி. நானும் ஒருத்தர் பார்த்துட்டு ஷோ ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் அதே எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன். நான் கூட டல் ஆகிட்டேன். நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் டல்லே அப்படியே இருந்தீங்களா, சூப்பராக பண்ணீங்க, நல்லா படிங்க எல்லாரும். பார்க்குறாக்கா
எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இப்படியே வந்துருக்கீங்க, எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். நம்ம நிறைய நிறைய டான்ஸ் ஷோஸ் எல்லாமே இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் வாத்தியாரே வா, நீ வரங்காட்டி நான் விட மாட்டேன். தாம் பஜா ஜக்கு நான் செய்த பேட்டை கொக்கு. வாத்தி நான் சொல்ல போகிறது ஒரு புதுசு கிடையாது, இதெல்லாம் ஒருத்தர் சொல்லுங்க, நல்லா கேட்டு நான் பேட்டி நல்லா இருங்க, எல்லாம் சந்தோஷமா இருங்க. இங்கே கோயில் திருவிழா முட்டை உடஞ்சிச்சு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. உடஞ்ச முட்டை எடுத்தோமா ஆம்லேட் போட்டோமா சாப்பிட்டோமா இருக்கும். என்னடா கோயிலுக்கு வந்து கவுச்சியாக பீஸுக்கு நினைக்கிறீங்க. வாழ்க்கைனா பல பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனையை பார்க்காதீங்க, பிரச்சனை பண்ண காரணத்தை பாருங்க. தம்பி என்ன சொன்னீங்க? லக்ஷ்மி லக்ஷ்மி எங்க சார்? இங்க லக்ஷ்மி சார். ஓகே, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா லைஃப் ரொம்ப சின்னது, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது உங்களுக்கு. நான் வந்து எங்கள் ஊர் வந்து வயநாடு, நான் அங்கேருந்து வர்றேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நிறையா லேண்ட்ஸ்லைடு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்களே. அங்கே பார்க்கும்போது ஒருத்தர் துபாயிலேருந்து ஒரு வாரம் கழிச்சு தான் வர்றாப்புல. அங்கே வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை, அவர் கூட இருந்த யாருமே இல்லை, வீடு இல்லை. அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அடுத்த நொடி நமக்கு எதுவுமே என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ இந்த பொறாமை, கோபம், வஞ்சம், அவன் நடிக்கணும் அவன் நடிக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் அன்பாக இருங்க. ஏன்னா அன்பு தான் எப்போவுமே ஜெயிக்கும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஓகே, அடுத்து நம்ம உங்களுக்கு பிடிச்ச சூர்யா வந்து பேசுங்க, பேசுவா பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர், உங்களை பார்க்கும் போதே தெரியுது எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க. ரோலக்ஸ் தெரியுமா? ஆரம்பிக்கலாமா? என்ன கூப்பிட்ட? சிங்கம் வேட்டையாடும் போது மொத்த காடு செழிப்பா இருக்கும். அதே சிங்கம் பசியில இருக்கும் போது மொத்த காடு பட்டி கிடக்கும். 27 வருஷம் ஆச்சு நிறைய இடத்த உருவாக்குறதுக்கு. அப்புறம் பாட்டை தூக்கி கொடுத்தாட்டா எவ்வளவு ஒருத்தர் பசியில இருக்காரோ அப்படி யாரும் தடுக்க முடியாது. திரும்ப ஆரம்பிக்கிற ஸ்கிராட்ச் வந்து யாருக்கு தேவை அந்த தலையை கொண்டு வரணும், அதுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றான். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்துச்சா ரோலக்ஸ்? அடுத்து நம்ம கங்குவா படம் வருது, அதுல தியேட்டர் போய் பாருங்க. அப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் நல்லா படிங்க, ஏன்னா அந்த லைஃப் மறுபடியும் கிடைக்காது. நிறைய குழந்தைங்க ஸ்கூல் போறது கூட வழி இல்லாம இருக்காங்க. நிறைய குழந்தைங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நல்லா யூஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் தான் யோசிப்பீங்க, நம்ம நினைச்சு பார்த்தா கூட திருப்பி ஸ்கூல் போக முடியாது. அது ஒரு அற்புதமான ஒரு லைஃப். ஸோ சிங்கம் காத்து ஃபோர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, பிளைட் எடுக்க மாட்டேன் பைலட் சொன்னா, ரோடு டப்பா இருக்கு, ரூட் டப்பா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன் கார் டிரைவர் சொன்ன, கதை கிட்ட விட்டா டாரா போயிடுவேன். ஒழுங்கா கையெழுத்து போட்டு போது போயிட்டு. ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஒற்றுமையா இருங்க, நன்றி. ஓகே, அடுத்து லாஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு குட்டீஸ் கார்ட்டூன் ஒன்று பண்றேன், அது பண்ணிட்டு முடிச்சுட்டு அடுத்த கேப்ல உங்களை மீட் பண்றோம். ஓகேவா? வருத்தப்படாத கரடி சேர்ந்தப்ப யார் பாப்பீங்க? பாப்பீங்களா? ஓகே, அந்த தம்பி கரடி அந்த பேசுறது எப்படி பேசுவ பாருங்க. அண்ணா உங்க பொண்ணு தேனி இருக்கு, தேனி தேனி குருவி ஓடிவா ஓடிவா தம்பி அங்க போமாங்க ஓடிவா ஓடிவா அண்ணா நாதர்வை தேன்லாம் எடுத்துட்டானோ ஓடிவானோ தம்பி தம்பி அங்க போகாத லாகருக்கு இருக்கா தம்பி வந்துரு. டே கரடிகளா உங்க சும்மா ஆட மாட்டேட்டா, சல்லியா ஒதுக்கிடா, ஏடா கொஞ்ச நேரமான ஆட்டம் போட்டீங்க. குட்டுக்கரடி தான் ஆரே. ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஒரு பிரேக்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நன்றி. தேங்க்யூ.